ஹலோ எடிட்டர்ஸ், நாங்கள் தான் பிடிஎஃப் பாய்ஸ். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ டாக்கா எடிட்ஸில். இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆக்ஷன் ஃபிகர் இமேஜை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி 2 இமேஜை ஆக்ஷன் ஃபிகர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த 2 இமேஜ். அதோட மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த இமேஜை வீடியோவாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஷன் ஃபிகர் இமேஜை கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் உள்ள போய்க்குங்க. கூகுள் உள்ள போய்கிட்டு ChatGPT அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரை நவ் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க எல்லா இமேஜஸுமே இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜை ஆக்ஷன் ஃபிகர் இமேஜாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராம்ப்டில் நான் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் யூஸ் பண்ண நேமையும் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ப்ராம்ப்ட் ரெடி. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ChatGPT கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். எடுத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ஆக்ஷன் ஃபிகர் இமேஜை அது ஜென்ரேட் பண்ணி தந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம Kling AI யூஸ் பண்ண போகிறோம். கூகுளுக்கு போய்ட்டு Kling AI அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதலே ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் நவ் கேட்கும். அதுவும் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால எனக்கு கேட்கல. இப்போ கீழே வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க எல்லா இமேஜஸும் பார்த்தீங்கன்னா வரும். அதில் ஆக்ஷன் ஃபிகர் இமேஜை நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ராம்ப்ட் கேட்கும். ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இதையும் நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படின்ற அதை கொடுத்துட்டிங்கன்னா அது ஜென்ரேட் ஆகும். ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான அந்த வீடியோவை தந்துடும். அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.